அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது மட்டும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதை போய் நாங்க காரணம்னு சொல்றது எந்த அது பேசிக்கே அது உங்க கேள்வியே சரியானதா இல்ல. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி மோதலுக்கு பாஜக தான் காரணம் என்று பரவும் செய்திகள் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்து குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு அணி தாங்கண்ணா. நேத்து அன்புமணி அண்ணன் பேசினாங்க சென்னையில், நான் பார்த்தேன். அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரின் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. ஒரு குடும்பத்தில் இயற்கையா வர்றதுதான். அவர் கட்டி காத்தவர், சமூக போராட்டத்துல ஈடுபட்டவங்க, அவருக்கு ஒரு விஷன், இளையவர் இவருக்கு ஒரு விஷன். அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வலம் வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. ராமதாஸ் ஐயாவின் மீது, மருத்துவர் ஐயாவின் மீது, டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்கிறாங்க. சேலம் மாநாட்டுல பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க, இந்தியாவினுடைய தலை சிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும் போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதைத்தான் அன்புமணி அண்ணா அவங்க நேத்து ஸ்டேஜ்ல சொன்னாங்க. பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கட்டுக்கதைகள். நான் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது சில விஷம கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய கட்டுக்கதைகள். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது மட்டும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதை போய் நாங்க காரணம்னு சொல்றது எந்த அது பேசிக்கே அது உங்க கேள்வியே சரியானதா இல்ல.